அதாவது சார், சனி பகவானுடைய தாக்கம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து டைம் சரியில்லை. இது எப்படி நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து கணிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னால், எஸ், இன்றைக்கி ஒரு 4-5 விஷயம் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நமக்கு வந்து எப்போவுமே கை கால்லாம் சுத்தமாக வைப்போம். ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் கை கால் கழுவிட்டு வருவோம். அதே சமயத்தில் கை கால்லாம் ரொம்ப சுத்தமாக வைப்போம். ஆனால் 7.5 சனி நடக்கும்போதோ, சனி தசை நடக்கும் பொழுதோ, அதே மாதிரி நாள் சரியில்லாத பொழுதோ, இது எல்லா விஷயமும் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி செய்யும், சோம்பேறித்தனம் மாதிரி பண்ணும். அதில் வந்து ஏதேனும் ஒரு அதை வந்து உங்களுக்கு அந்த காரியத்தை பண்ண விடாமல் பண்ணும். இதுதான் நம்ம வந்து தெரிந்து கொள்கிறது. அதே சமயத்தில் ஒரு 4 பேர் பேசும்போது முந்தியெல்லாம் நம்மளை பார்த்து நிறைய பேர் பேசுவாங்க, நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. டைம் சரியில்லாத போது மற்றவங்கள பற்றி பேசுவாங்க, உங்கள்கிட்ட பார்க்கவே மாட்டாங்க. இது 2வது விஷயம். 3வது, வெளியில் மதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், வீட்டில் மதிப்பு இல்லாத மாதிரி இருக்கும். 3வது விஷயம், எதை எடுத்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் இருந்துகிட்டே இருக்கும், அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இது பார்த்துட்டிங்கன்னா 4வது விஷயம். அதே மாதிரி எதாவது எடுத்தால் கீழே கொட்டுறது, மறந்துட்டு வர்றது, ஞாபக மறதி ஏற்படுறது, டயத்தை வந்து நான் வந்து 3 மணிக்கு வரேன்னா 3:45க்கு வர்றது, அதே சமயத்தில் எதாக இருந்தாலும் தட்டி கழிக்கிறது, யாரை பார்த்தாலும் குறை சொல்கிறது, நம்மளை எல்லோரும் குறை சொல்கிறது, அவங்க பார்க்குற விதமே ஒரு மாதிரி நமக்கு படுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு டைம் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 5 விதம், இந்த மாதிரி இந்த 5 விதம் இன்றைய தினத்தில் சொல்லியிருக்கேன்.